வணக்கம் நண்பர்களே. நம்ம சதியுடைய முழுமையான தடை செய்யப்பட்ட விவரங்களை மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம கேட்கலாம். முதல்ல நான் உங்களுக்கு போன காணொலியிலேயே சொன்னேன், டெல்லி சுல்தான்களோட ஆட்சியிலையும் முகலாயர்களோட ஆட்சியிலையும் சதி எப்படி ஓரளவுக்காவது தடை செய்யப்பட்டது, அதற்கான முயற்சிகள் என்ன இருந்தாலும் அது ஏன் அது எஃபெக்டிவாக இல்லை, அதற்கான காரணம் என்னங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த காணொலியில் ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு அப்புறம் சதி எவ்வாறு தடை செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். நாம் முதல்ல இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சதி முழுமையாக தடை செய்யப்பட்டது எங்கே அப்படின்னா கோவாவில் தான். சரிங்களா? 1515 கோவாவை அப்போ ஆட்சி செஞ்சிட்டு இருந்த போர்ச்சுகீலர்கள், சரிங்களா, போர்ச்சுகீஸோடைய முயற்சினால தான் சதி முழுமையாக தடை செய்யப்பட்டுச்சு. சரிங்களா? இது ஒரு டிஎன்பிசியில் ஒரு நாள் உங்களுக்கு கேட்கலாம், எந்த இந்திய பகுதியில் முதலில் முழுமையாக சதி தடை செய்யப்பட்டதுன்னா அது கோவாவில் தான். சரிங்களா? அதற்கப்புறம் பிரிட்டிஷுடைய ஆட்சியில் எப்படி இந்த சதி தடை செய்யப்பட்டிருக்குன்னா, இந்த சதியை பார்த்துட்டு பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ், அதாவது அலுவலர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள்லாம் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சு இந்த சதியை தடை செய்யணும் அப்படிங்கிற முயற்சி அவங்க செஞ்சுருக்காங்க. என்ன தான் நம்ம பிரிட்டிஷ் மேலே நம்ம குறை சொல்லலாம், நம்மளே சுரண்டிட்டாங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரிக்கான காரணங்களுக்கு அவங்கள நம்ம பாராட்டித்தான் ஆகணும். சரிங்களா? அவங்களும் சில மனிதாபினம் உடையவர்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுடைய முயற்சி ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இந்த சதியை தடை செய்ய முடியல. இருந்தாலும் 1798 கல்கட்டாவில் மட்டுமாவது தடை செஞ்சுருக்காங்க. சரிங்களா? கல்கட்டாவில் மட்டும் சதியை தடை செஞ்சுருக்காங்க 1798. நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. சதிங்கிறது பார்த்திங்கன்னா தென்னகத்தை விட வடக்கில் தான் அதிகமாக இருந்திருக்கு. சரிங்களா? சதி தென்னகத்தில் பெருசாலாம் இல்லை, பட் ஆனால் வடக்கில் தான் அதிகமாக இருந்திருக்கு. தென்னகத்தில் கூட இந்த 1700களில் நடந்த சதிகள் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? அதில் ஒன்று முக்கியமான சதி 1710 கிழவன் சேதுபதி அப்படின்னு ஒரு சேதுபதி மன்னர். அந்த கிழவன் சேதுபதி தான் சேதுபதி மன்னர்களே மிக சிறந்த மன்னர்னு சொல்லுவாங்க. முதல் விடுதலை அடைஞ்ச ஒரு சேதுபதிம்பாங்க. அது வரைக்கும் நாயக்கர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த சேதுபதி வம்சம் இந்த கிழவன் சேதுபதிங்கிறவர்னால தான் சுதந்திரம் அடைஞ்சு மிகப்பெரிய நிலப்பரப்பை உருவாக்குனாங்க. சரிங்களா? கிழவன்னா ஒரு வயதானவர்னு அர்த்தம் இல்லை, கிழவன்னா ஆட்சிக்கு உரியவருங்கிற அர்த்தம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு மன்னர். அந்த மன்னர் 1710 இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு அவர்களுடைய மனைவிகள் உடன்கட்டை ஏறி இருக்காங்க. சரிங்களா? இதை பற்றி விரிவாக நீங்கள் எங்காவது தேடி படிச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். மனைவிகள்னால் ஒருத்தரை சொல்ல 47 பேர். சரிங்களா? 47 பேர் ஒரே சமயத்தில் உடன்கட்டை ஏறி இருக்காங்க. அதை பற்றிய நீங்கள் விவரங்கள்லாம் போய் நீங்கள் லைப்ரரியில் படித்து பார்க்கலாம், இல்லை சில விசேஷ யூடியூப் சேனல்ஸ்லேயும் அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு நாள் ரொம்ப வருத்தமாக இருந்தது, என்னடா அப்படிங்கிற மாதிரி. அது 47 பேரில் சில பேர் விருப்பப்படலை, சில பேர் விருப்பப்பட்டு இறங்கியிருக்காங்க. அந்த விருப்பப்படாதவர்கள்லாம் எப்படி பெரிய பெரிய கட்டைகள் அடித்து அந்த குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்க, நெருப்பு குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்க அப்படிய விவரங்கள்லாம் அப்போ இருந்த ஐரோப்பியர்கள்லாம் குறிப்புகள் இருக்குது. அந்த குறிப்புகள்லாம் படித்து பார்த்தா பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் தமிழகத்தில் நடந்திருக்கு, 1700களே நடந்திருக்கு. சரிங்களா? அதனால் தமிழகத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது, வட இந்தியாவில் தான் இருந்தது, தமிழகத்தில் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. 1700களே இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா அதற்கு முன்னாடியும் அந்த தமிழக சேதுபதி வம்சத்தில் அந்த மாதிரி நடக்கலை, அதுக்கப்புறமும் நடக்கலை. இது ஒன்று மட்டும் தான் நடந்திருக்குங்கிற மாதிரி வரலாற்று பதிவுகள் இருக்குது. ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்ம தென்னகத்தை விட வடக்கில் அதிகமாக நடந்திருக்கு. முக்கியமாக அந்த கல்கட்டாவில் ரொம்ப நடந்திருக்க மாட்டிருக்கு, வங்காளங்களில் அதிகமாக நடந்துட்டு இருந்திருக்கு. அதனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிங்கன்னா 1798 கல்கட்டாவில் மட்டும் தடை செஞ்சுருக்காங்க. சரிங்களா? இது தடை செஞ்சாலும் அது அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. சரிங்களா? இதை மாற்றத்தை உருவாக்குறதுக்கு இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் தான் மிகப்பெரிய பங்களிப்பு உருவாக்கியிருக்காரு. அவரை பற்றி நீங்கள் அடிக்கடி படிச்சிருப்பீங்க. அவர் பேர் தான் ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? இந்த ராஜாராம் மோகன் ராய் சதியை ஒழிக்கிறதுக்கு மிக தீவிரமாக நடைமுறைகள்லாம் படுத்தியிருக்காரு. என்ன காரணம்னா, அவர் சிறு வயதாக இருக்கும் போதே அவருடைய அண்ணன் இறந்துருக்காரு. சரிங்களா? அவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்திருப்பாராட்டிருக்கு. அவர் அண்ணன் இறந்துட்டார். அவரோட அண்ணன் இறந்ததுன்னுமே அவருடைய அண்ணனுடைய மனைவியை சதியில் உடன்கட்டை ஏற வச்சுருக்காங்க. விருப்பப்பட்டோ படாமலோ அவரை சின்ன வயசில் அதை பார்த்து மிகவும்
சின்ன வயசில் ஒரு விஷயம் நீங்கள் கொடுமையான ஒரு விஷயத்த சின்ன குழந்தைங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது லைஃப் ஃபுல்லாக அதோடைய பாதிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதனால தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா, தவறான விஷயங்கள வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம காமிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது சைக்காலஜி ரீதியாகவே அவங்கள வந்து ரொம்ப வ மன உடைய வச்சுரும். சரிங்களா? இது மாரி தான் அப்பா அவருக்கு நடந்திருக்க மாட்டிருக்கு. ராஜாராம் மோகன் ராய் சின்ன குழந்தையா இருக்கும்போதே, அவர்கள் அண்ணி வந்து உடன்கட்டை ஏறத அவரு பார்த்துருக்காரு. பார்த்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு வந்து இந்த சதி மேல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு உருவாகியிருக்கு. சரிங்களா? அவரு அத வந்து மனரீதியாவே ஒரு மாரி ஆயிருக்காரு. அதனால தான் அது எதிர்ப்புனால அத நெனச்சு அந்த விஷயத்த நெனச்சு போராடியிருப்பாராட்ருக்கு. சரிங்களா? அவரு என்ன விதமான போராட்டங்கள் ஈடுபட்டாரு, அந்த டைம்ல அவருக்கு உதவியா இருந்த வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணுனாருங்கிறதெல்லாம், நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த சதிங்கிறது வந்து நான் ஏன் இவ்வளோ காணொளி பெருசா போடுறேன் அப்டின்னா, இது வந்து வரலாறு மட்டும் கிடையாதுங்க. இது வந்து பெண்கள வந்து எப்படி அடிமைப்படுத்துனாங்க, பெண்களுக்கான உரிமை எப்படி பறிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாரி விஷயத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். மொத்தமே 3 விதமான பெண்களுக்கு உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. நம்ம முக்கியமான 3ன்னு சொல்லலாம். ஒண்ணு இந்த சதி, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அ சிறுமிகள் திருமணம், சரிங்களா? பாலியல் திருமணம். 3வது பார்த்தீங்கன்னா, அந்த தேவதாசி முறை. இந்த 3 முறையிலும் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து இந்தியால அணிக்க எ யா பெண்கள் இந்தியால குடுக்கப்பட்ட மிகப்பெரிய தண்டனைன்னு தான் சொல்லணும். சரிங்களா? இத பற்றி தான் நான் அதுக்காக தான் ரொம்ப பொறுமையா இந்த டாபிக் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சரி, வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணாரு? இந்த சதி எப்படி அவர் முழுமையா முறியடிச்சாருங்கிறத பற்றி அடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.